சில பேருக்கு கொத்தரங்காய் பொரியல்னாக்கா ஒவ்வாமையாக இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும். அது இந்த முறையோடு பொரிச்சாக்கா பொரியல் செஞ்சாக்கா நல்லா பித்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ கொத்தரங்காய் நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி இது ரெண்டையும் போட்டுட்டு இது நல்லா வேகட்டும். வெந்த உடனே இதை தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் காயை இப்போ நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம்மா. அதில் உள்ள தண்ணியை பித்த நீர் வெளியாகிடும். இப்போ சட்டியில் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எவ்வளவு காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ கடுகு போட்டிருக்கேன். கடுகு குறைஞ்சதும் மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 வச்சு, வெங்காயம் இது நல்லா வதங்கி வரட்டோமா. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டு தான் வச்சுருக்கிறேன். இப்படி செஞ்சு சாப்பிட்டாக்கா பித்தம் வராது. எல்லாருமே சாப்பிட்லாம். ஒவ்வாமை உள்ளவங்க கூட இந்த கொத்தரங்காவை சாப்பிட்லாம். பொதுவாக கொத்தரங்காய் சாப்பிட்டா சில பேருக்கு மறுநாள் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறோம்மா. இப்போது இதில் தேங்காய் சேர்த்துடலாமா. தேங்காய் பூ சேர்த்தாக்கா நல்லா சுவையாக இருக்கும். வாங்க, 5 நிமிஷத்தில் கொத்தரங்காய் பொரியல் ரெடி. இவ்வளவுதான் ப்ராசஸ்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.